சுகர் பிபின்றது சாதாரணமாக எல்லாருக்கும் இப்போ இருக்குது. சுகர் பிபி என்பது இப்போ சர்வசாதாரணமாகிவிட்டது. உணவு கட்டுப்பாடோடு டீ காபி தவிர்க்க வேண்டும் என்கிறார்கள். மாதம் மாத்திரை 3000 ரூபாய் செலவாகிறது. ஒரு சிறந்த வழியை கடைப்பிடிச்சு என்னால் காப்பி டீ நிறுத்த முடியாது. காலையில் ஒரு வாட்டி, சாயந்தரம் ஒரு வாட்டி குடிச்சே ஆகணும். நாட்டு மருந்து கடையில் நெல்லி பொடி, தூதுவளை பொடி, கரிசாலை பொடி, முசுக்கை, நாவற்கொட்டை, சிறு குறிஞ்சன் போன்ற பொடிகளை வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் சுகர் கண்ட்ரோல் பண்ணும். அது மூலிகை தானே. தினம் காலையில் எழுந்ததும் ஃப்ளாஸ்கில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு தினம் ஒரு டம்ளர், சின்ன டம்ளர் எடுத்துகிட்டு அதில் 1/4 ஸ்பூன் ஏதாவது ஒரு பொடியை போட்டு சுடு தண்ணியை ஆற்றி 1 மணி நேரத்துக்கு 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தண்ணியை குடிச்சிக்கிட்டே வந்தேன். எனக்கு யூரின் போகும்போது என்ன ஆகும், நிறையா வரும். சுகர் அதிகமாக இருந்ததுனால இப்போது அதெல்லாம் ஒரு வாரம் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தேன் பாருங்கள். நல்லாவே கண்ட்ரோல் ஆச்சு. இந்த மாதிரி யூரின் போகும்போது அந்த இது கிடையாது, அரிப்பு இல்லை, ரொம்ப நல்லா குறைஞ்சிச்சு. பரவாயில்லையா இருந்தது. எனக்கு 59 வயசாகுது. இருந்தாலும் நல்லாவே குறைஞ்சிருக்கு. உடம்பும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. நாட்டு மருந்துனால சைடு எஃபெக்டு கிடையாது. அதனால் எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்கள் உடம்பு எப்படின்னு பார்த்து இதை நீங்கள் கடைப்பிடிச்சு பாருங்கள். இதுவும் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இதே கடைப்பிடிக்கலாம். மாத்திரையும் நிறுத்த வேண்டாம், போட்டுக்கிட்டே இருங்க. இதுவும் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. வாழ்க வளமுடன்.